ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன மேரேஜ் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாசலில் வச்சு நம்ம வந்து ஆராத்தி எடுத்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வரவேற்கணும். குதிங்கல்ல குதிங்கல்ல தண்ணி நல்லா செலவு பண்ணுமா? ஏமா எல்லா அக்கா தங்கச்சிக்கு சேர்த்து நான் தான் கழுவுறேன். தெளிவா தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு வாசல்லே பெடிக்கர்லாம் பண்ணி செமையாக வரவேற்றாச்சு. பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதனால் பொட்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்றுட்டோம். வெங்கி மாமாட்ட போகணுமா? ஏதோ போயிடலாம். வெங்கி மாமாட்ட தான் போவாங்க. மாலைலாம் போட்டிருக்காங்க. எல்லா அக்கா தங்கச்சிகளுக்கும் சேர்த்து செம்மையாக கலெக்ஷன் பண்ணிட்டா. நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை பொண்ணையும் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம். அப்படின்னா சின்னமனூரில் சந்தை நடக்குது வியாழக்கிழமை. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் நாங்கள் வந்துட்டு சந்தைக்கு கிளம்பியாச்சு. சந்தை எப்போவுமே எங்கே நடக்கும் அப்படின்னா, நேருஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து சந்தை இருக்குது, சின்னமனூர் சந்தை. நாங்கள் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டோம். வீடுமே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்போவுமே சின்னமனூருக்கு வந்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை வரை வெயிட் பண்ணி அப்புறம் சந்தையை அட்டன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்னென்ன தேவையோ எல்லா காய்கறியும் வாங்கிட்டு தான் போவோம். நம்ம இன்னும் சந்தைக்குள்ளேயே போகலை. எல்லாமே வந்துட்டு மெயின் ரோட்டில் ரோட்டோர கடைகள் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், நம்ம சந்தைக்கு வந்துட்டோம். சந்தைக்கு உள்ள நாங்கள் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த கடைக்கு போனோம் அப்படின்னா தேங்காய் கடைக்கு தான் போனோம். எப்போவுமே அத்தை கடை போனோம் அப்படின்னா இந்த தேங்காய் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே தேங்காய்லாம் ரொம்ப விலை கம்மி. மேக்ஸிமம் வந்துட்டு 10 ரூபா 15 ரூபா ரேட்டில் தான் எப்போவுமே வாங்குவாங்க. நல்ல பெரிய தேங்காவாக தான் இருக்கும். அடுத்த கடையில் பயிறு பருப்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டவெல்லம், அப்புறம் புளி, கருப்பட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. கருப்பட்டி வந்து திருநெல்வேலியில் தான் ஃபேமஸ். அதனால் நாங்கள் திருநெல்வேலி போகும்போது வாங்கிக்கலான்ட்டு இங்கே வந்து நாங்கள் புளி தான் வாங்கினோம். இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்பளம் வத்தல் நிறைய வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்பளம் இருக்குது, அதே மாதிரி வத்தலும் நிறைய இருக்குது. முதல்ல வெண்டைக்காயில் வத்தல் போட்டுருக்குதை நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கேருந்து நாங்கள் அப்பளம் வத்தல் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். சின்னமனூரில் மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால எங்கள் ஆச்சி அந்த காலத்து டீச்சர்ன்றதுனால எல்லாருக்குமே நான் ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் ஆச்சியை பற்றி விசாரிச்சுட்டு ஆச்சியோட பேத்திகளா அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் ஏப்ரல் மே லீவில் வந்து சின்ன பிள்ளையில் நாங்கள் ஆச்சி வீட்டில் தான் இருப்போம். ரொம்ப பெரிய பிள்ளைங்களா ஆகி கல்யாணம் முடிச்சதுனால அவங்களுக்கு யாருன்னு தெரியல. அதனால் ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு கடையாக நான் அப்படியே சின்ன கிளிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்னமனூர் ஸ்பெஷல் பூண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பூண்டு வாங்க வந்திருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூண்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் உள்ளது நல்லது. நம்ம ஊர் பூண்டு இந்த விலைவாசி கொண்டால வருது, இல்லைன்னா வராது. ஒரு பல் பூண்டு, அந்த ஒரு பூண்டு மட்டும் 15 ரூபா. இது வந்து ஒரு பல் பூண்டு, ஒரே ஒரு பல் தான் இருக்கும். ஒரு பூண்டு மட்டும் 15 ரூபாமா. நல்ல வெயிலை சுற்றிட்டு இப்போ தான் நிழலுக்கு வந்திருக்கோம். நல்ல ஷீட்டு விரிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா டர்னிப் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். டர்னிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்போடலாம் டர்னிப் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி கடை தான் பார்க்குறோம். தக்காளி கடையில் தக்காளி வாங்க வரல. ஏன்னா நாங்கள் ட்ராவலில் பஸ்ஸில் தான் வந்திருக்கோம். அதனால் தக்காளி வாங்கிட்டு போகல. பக்கத்தில் வந்து துவரை வச்சுருந்தாங்க. அக்கா துவரை வாங்கிக்கிட்டாங்க. காரில் வந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். காரில் வரல, நாங்கள் பஸ்ஸில் வந்திருக்கிறதுனால நான் அதெல்லாம் வாங்கலை. இங்கே இஞ்சி கடையை பற்றி சொல்லியே ஆகணும். இஞ்சியோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இஞ்சி சூப்பராக இருந்துச்சு. 1/2 கிலோ இஞ்சி 60 ரூபா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் வந்து சின்ன சின்ன துண்டு இஞ்சி வச்சுட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி இஞ்சி வாங்கினாலுமே சீக்கிரமாகவே அழுகி போயிடும். இந்த இஞ்சி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, தடிமனாகவும் இருந்துச்சு. இந்த இஞ்சி வந்து நாங்கள் 1 கிலோ கிட்ட நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பச்சை மிளகா வாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பச்சை மிளகா தான் ஒவ்வொரு கடையில் நம்ம விசாரித்து தான் வாங்கணும். ஒரு கடையில் வந்துட்டு ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கடையெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்குவோம். இப்போ டைம் இல்லாதனால பக்கத்து கடையில் வந்து அப்பப்போ வாங்கிக்கிட்டோம். நம்ம வாங்கும் போது விலை வந்து கரெக்டாக கேட்டு தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போய் வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். சில பேர் ஏமாத்துறாங்க, சில பேர் வந்துட்டு நியாயமாக விலை விற்கிறாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் போனோம் அப்படின்னா பார்கெயின் பண்ணவே முடியாது. அதனால் விவசாயிக்கிட்ட நம்ம வந்து பார்கெனே பண்ணாமல் ரோட்டில் போட்டிருக்கவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குங்க, நியாயமாக விலை வாங்குங்க. அடிமட்டமாக விலை கேட்டு அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணி வாங்காதீங்க. உங்ககிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், கண்டிப்பாக அதை செய்யுங்க. எங்க வீட்ல கொடி வந்துச்சு எல்லாம். 3 கொடி வச்சிருந்தாங்க. இந்த பால்கனில கொடி வந்து 1/2 கிலோ போட்டுருங்க. எவ்வளோ 1 கிலோ? 50. அரை கிலோ போதும். சின்னமனூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான காய்கறி என்னென்னா பட்டர் பீன்ஸும் கத்திரிக்காயும் தான். பட்டர் பீன்ஸ் வாங்கியாச்சு. அப்படியே நாங்கள் கத்திரிக்காய் கருவாடு கடை அப்படின்னு நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரே கடையில் வாங்காமல் தள்ளி போய் நம்ம வாங்கினோம், விசாரித்து கேட்டு விலை விசாரித்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேட்டும் நல்லா கிளியராக தெரியும், தரமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்மளால் வாங்கலாம். அதனால் அப்படியே நாங்கள் வந்துட்டு சந்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். அப்படியே வேர்க்கடலை பார்த்தோம். இங்கே செம்மண்ணில் விளையிற வேர்க்கடலை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஆளுக்கு ஒரு படி வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய வாழைப்பூ இருக்குன்ட்டு. வாழைத்தண்டு வாழைப்பூ ஒவ்வொரு பூவும் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எங்களால் வெயிட் தூக்கிட்டு போக முடியல, அதனால் வந்து இதெல்லாம் வாங்கலை. காரில் வந்திருந்தால் கண்டிப்பாக எல்லாம் வாங்கியிருந்துருக்கலாம். இந்த தடவை பஸ் ரூட்டு ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. கிளம்பாக்கத்துலேருந்து ரூட்லாம் மாற்றுறதுனால நாங்கள் அவ்வளோவா பர்ச்சேசிங் பண்ணலை. வந்ததும் 1 மணி வெயில், அதுக்காக வெயிலுக்கு இதமாக நல்ல ஒரு கரும்புச்சாறு குடிக்க வந்துட்டோம். ஆமாம் எல்லாமே ரொம்ப டயர்டாகிட்டோம். எங்கள் அத்தை வேறு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு விடிய காலமே கல்யாணம் முடிஞ்சிட்டு, அதனால் சீக்கிரமாக கிளம்பி சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம், வெயில் அலைய வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை கிளம்புற நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் மத்தியான வெயிலில் தான் சந்தைக்கே வந்தோம். ஆனால் எப்போவுமே வந்துட்டு சென்னையை கம்பேர் பண்ணும்போது சின்னமனூரில் நல்ல சில்லுன்னு தான் இருக்கும். இந்த தடவை வெயில் செம்மையாக கொளுத்தி எடுத்துச்சு. காலையில் தான் இப்படி வெயில் அடிக்குது, சாயந்தரமாச்சு நல்லா காத்தோட்டமாக இருக்குன்னு பார்த்தா அப்பவும் வந்து வெக்க பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ சின்ன வயசில் நாங்கள் அனுபவித்த கிளைமேட் வந்து இப்போ இல்லவே இல்லை, ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இந்த சந்தை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டே இருக்க மணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Shaya's Food and Art.